பல வருஷக்கணக்காக அந்த F1 ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது அமெரிக்காவுக்கு படிக்க வராங்கல்ல, தேவ் என்டர்ட் அமெரிக்கா. அவங்கக்கிட்ட ஒரு I-94ல் வந்து எந்த எக்ஸ்பிரேஷன் டேட்டும் எதுவும் இருக்காது. வெறும் டிஎஸ்னு போட்டு கொடுத்து அமுச்சிடுவாங்க. ஆனால் அது செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து மாறப்போகுது. ஃப்ரம் தட் டே என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அதுவும் F1 ஸ்டேட்டஸில், அதாவது ஸ்டூடெண்ட் விசாவில் வரவங்களுக்கு, தே வில் கெட் அ ஃபிக்ஸ்டு இமிக்ரேஷன் டெட்லைன் கொடுக்க போகிறாங்களாம். இப்போ இந்த பாட்டு தான் மெனி ஃபேமிலிஸ் மே மிஸ். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரப்போசல் மட்டும் இல்லை, இது ஏதோ வாஷிங்டனில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. இதோடைய ஃபைனல் ரூலை ஜூலை 17 அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க டிஹெச்எஸ். இட் இஸ் ஸ்கெடியூல் டு டேக் எஃபெக்ட் ஆன் செப்டம்பர் 15, 2026. இது ஒரு மேஜர் ரூல். அதுக்கு ஒரு காங்கிரஷனல் ரிவ்யூ வேணும், அதனால் காங்கிரஸுக்கு போயிட்டு தான் வரும். டிஹெச்எஸ் என்ன சொல்லுதுன்னா, இட் வில் பப்ளிஷ் அனதர் நோட்டீஸ். உங்களுக்கு எஃபெக்டிவ் டேட் மாறினாலோ இல்லை ரூல் டெர்மினேட் ஆனாச்சுன்னா திருப்பியும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னையை பொறுத்த மட்டும் செப்டம்பர் 15 இஸ் த டே தட் ஃபேமிலி ஷுட் பிளான். ஸோ அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? எப்போ பாரு ஏதாச்சும் ஒரு குண்டு தூக்கி போட்டே இருக்கீங்க. எவ்ரி ஸ்டூடெண்ட் மஸ்ட் லீவ் அமெரிக்கா ஆஃப்டர் 4 இயர்ஸா? கிளம்பிடணுமா சார்? 4 வருஷம் கழிச்சு பொட்டியை பேக் பண்ணணுமா? ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ப்ரொடெக்டடா சார்? சார் ஓபிடிக்கும் ஸ்டெம் ஓபிடிக்கும் என்ன சார் ஆகும்? வேறு ஏதாவது வில்லங்கம் இருக்கா சார்? இந்த மாதிரி புதுசாக இந்த ஒரு கிளாக் எப்படி பண்ணிட்டீங்களே சார்? ஸோ வில் ஆன்சர் ஆல் ஆஃப் திஸ், பட் வி வில் அண்டர்ஸ்டாண்ட் த நியூ சிஸ்டம் த்ரூ ஒன் ஸ்டூடெண்ட். ஓகே, அவரை வந்து அர்ஜுன் இப்போதைக்கு நம்ம ஒரு புனை பேர் கொடுத்து வச்சுக்கலாம். அந்த அர்ஜுன் மூலியமாக வி வில் ஃபாலோ அர்ஜுன், பிகாஸ் சம்வேர் இன் அர்ஜுன்ஸ் ஜேர்னி யூ மே ரெக்கக்னைஸ் யுவர் ஓன் சன், டாட்டர் ஆர் ஈவன் யுவர் செல்ஃப். ஓகே, சரி, அர்ஜுன் அமெரிக்காவுக்கு வராரு, மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு வராருன்னு வச்சுப்போம். அவரோட யூனிவர்சிட்டி என்ன பண்ணும்? அவருக்கு ஒரு I-20 கொடுக்கும் இல்லையா? இந்த I-20 என்ன பண்ணுன்னா, இட் வில் எக்ஸ்பிளைன் வாட் ஹி இஸ் ஸ்டடியிங் அண்ட் எவ்வளோ நாளைக்கு அந்த யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறாரு, ஹவு லாங் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டேக். அதை தவிர அவர் யூனிவர்சிட்டி வந்து இட் வில் ரிப்போர்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் த்ரூ செவிஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது ஒரு கவர்மெண்ட் ஆன்லைன் சிஸ்டம். அது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணும், அவங்க அகாடமிக் ஸ்டாட்டஸையும் ட்ராக் பண்ணும். ஸோ அமெரிக்காவில் அர்ஜுன் என்டர் பண்ணும்போது கவர்மெண்ட் ஆல்சோ கிரியேட்ஸ் அனதர் ரெக்கார்ட், I-94. இந்த I-94 எல்லாருக்குமே பண்ணும், F1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பண்ணும். அதுதான் அமெரிக்காஸ் அஃபிஷியல் அரைவல் ரெக்கார்ட். அது என்ன சொல்லுது? அர்ஜுன் என்ன இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ்க்குள்ளே வந்திருக்காருங்கிறத சொல்லுது, எவ்வளோ நாளைக்கு தங்கலாங்கிறதையும் சொல்லுது. இப்படி ஏன் வச்சுக்கலாமே. I-20 வந்து அர்ஜுனோட அகடமிக் டைம்லைன், செவிஸ் வந்து ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட், I-94 இமிக்ரேஷன் கிளாக். ஸோ அண்டர் த கரண்ட் சிஸ்டம் என்ன பண்ணியிருக்கலான்னா, அதாவது ரூல் வரதுக்கு முன்னால் அந்த I-94ல் ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரேஷன் டேட்டே இருக்காது. வெறும்னா ஒரு 2 லெட்டர் தான் இருக்கும், D/S அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ். சிம்பிள் லாங்குவேஜில் என்ன சொல்ல வருது? அமெரிக்கா என்ன சொல்லுது அர்ஜுன்ட்டனா, ஐயா அர்ஜுன் தம்பி, நீங்கள் வந்து F1 ஸ்டேட்டஸில் இருக்கிற வரைக்கும் யூ மே ரிமைன் ஃபார் த டியூரேஷன் ஆஃப் த ஸ்டேட்டஸ், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ அர்ஜுனோட ரிசர்ச் டிலே ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு கிளாஸ் அவைலபிளாக இல்லை லேபரேட்டரி ஏதோ க்ளோஸ் ஆகுது, இல்லைனா அவருக்கு ஒரு ஜெனுவின் மெடிக்கல் ப்ராப்ளம், ஏதோ ஒரு ரீசன். இப்போ பழைய ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன பண்ணலான்னா, அர்ஜுன் போய் யூனிவர்சிட்டியோட இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் ஆஃபீஸுக்கு போய் அப்ரோச் பண்ணலாம். யூனிவர்சிட்டி வந்து ப்ரோக்ராம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செவிஸ் அப்டேட் பண்ணும், ஒரு புதிய I-20 கொடுக்கும். ஆனால் செப்டம்பர் 15, 2026லேருந்து த அகடமிக் எக்ஸ்டென்ஷன் யூனிவர்சிட்டி கொடுக்கறது மட்டுமே பத்தாது டு எக்ஸ்டெண்ட் அர்ஜுன்ஸ் இமிக்ரேஷன் ஸ்டே. இப்படி வச்சுக்கலாமே, அர்ஜுனோட I-20 எக்ஸ்டென்ஷன் வந்து அம்மாட்ட பர்மிஷன் வாங்குற மாதிரி. அம்மா ப்ளீஸ்மா எக்ஸ்டென்ஷன்மா அப்படின்னா கொடுத்துருவாங்க. சரிடா நம்ம புள்ள தானே அப்படின்னு அம்மா கையில் இருக்கிற காசு எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் I-94 அப்டேட் வந்து அப்பாட்ட பர்மிஷன் வாங்குற மாதிரி. என்ன தான் இருந்தாலும் அம்மா அப்பாட்ட ரெஃபர் பண்ணுவாங்க. அப்பா தம்பி அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கன்னு. தட் அடிஷ்னல் பர்மிஷன் ஷுட் கம் ஃப்ரம் USCIS. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்டிங். யூனிவர்சிட்டி சொல்லுவோம் சார் பையனுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது டைம்னு, பட் USCIS வில் கெட் அ செகண்ட் vote whether he can legally remain. இவ்வளோ நாளைக்கு அர்ஜுன் வெறும் I-20யில் மட்டும் தன்னோட எண்ட் டேட்டை பார்த்துட்டு இருந்தார். ஆனால் அண்டர் த நியூ சிஸ்டம் ஹீல் ஹவ் 2 dates. ஒன்று வந்து யூனிவர்சிட்டி எப்போ ப்ரோக்ராம் முடியுதுன்னு சொல்கிறது, இன்னொன்று வந்து எப்போ கவர்மெண்ட் சொல்லுது ஆத்தரைஸ் டே எப்போ முடியுதுன்னு. இந்த 2 டேட்டும் மேட்ச் பண்ணலைன்னு வச்சுங்களேன் பிரச்சனை. ஸோ அதனால் நம்ம கரெக்டாக இருக்கணும். லீகல் லாங்குவேஜ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நிமிஷம் பார்ப்போம். இந்த ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம அர்ஜுன் சொன்னோம்ல, 5 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் மூலியமாக நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நம்ம அர்ஜுனுக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா, இந்த 5 யூஸ் கேஸஸில் நமக்கு வந்து இந்த நியூ F1 ஃப்ரேம் ஒர்க்கும் நல்லா புரிஞ்சிடும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாட் இஸ் த இம்பேக்ட் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் புரிஞ்சிடும், ஃபேமிலிஸுக்கும் புரிஞ்சிடும். பிஃபோர் வி பிகின் த சிச்சுவேஷன்ஸ், லெட் இஸ் ரிமெம்பர் 2 பாக்ஸஸ். ஒரு பாக்ஸ் வந்து அர்ஜுன் அமெரிக்காக்குள்ளேயே இருக்காருன்னு வச்சுப்போம், வேலிட் F1 ஸ்டேட்டஸில் இருக்கார், டிஎஸ்னு தான் எழுதியிருக்கு அவருடைய I-94ல். நியூ ரூல் நடக்கும்போது உள்ளே இருக்கார், அமெரிக்காவுக்குள்ளே இருக்கார், சேஃபாக இருக்கார். அப்போ ஹி வில் கம் அண்டர் த ட்ரான்சிஷன் அரேஞ்ச்மெண்ட். அவர் வந்து இல்லீகல் ஆகிட மாட்டார், அவருக்கு போய் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஜஸ்ட் பிகாஸ் த ரூல் சேஞ்ச்டு. ஆஸ் லாங் as he remains under the transition arrangement, the existing 60-day departure period will continue to apply. இதுதான் பாக்ஸ் நம்பர் 1. ஓகே, வெரி கிளியரா? அர்ஜுன் இஸ் இன் அமெரிக்கா அண்ட் சேஃப் பிஃபோர் த September 15th. இங்கே பாக்ஸ் நம்பர் 2, அர்ஜுன் enters or re-enters அமெரிக்கா ஆஃப்டர் September 15th. ஓகே,
இப்போ அவர் புது சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுவார், நியூ பாக்ஸ்குள்ளே வந்துடுவார். அவருடைய I-94ல் ஒரு ஆக்சுவல் எக்ஸ்பைரி டேட் எழுதியிருக்கும். அந்த போஸ்ட் கம்ப்ளீஷன் பீரியட் வந்து 30 days ஆகிடும். அதனால தான் 60 நாள் 30 நாள் நீங்கள் கேட்குறீங்க. தே அப்ளை டு 2 different groups. அதை போட்டு குழப்பிக்க வேணாம். ஓகே, நவ் லெட்ஸ் லுக் அட் த 5 situations. கேஸ் 1, அர்ஜுன் கிராஜுவேட் பண்ணுறாரு ஆகஸ்ட் 2026 வச்சுக்கலாம். அவருக்கு வேலைக்கு போகணும். அவரோட மாஸ்டர்ஸ் டிகிரி ஆகஸ்ட்டில் தான் முடியும், பிஃபோர் த நியூ ரூல் டேக்ஸ் எஃபெக்ட் இல்லையா. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டே இன் அமெரிக்கா, ஹி ஒர்க்ஸ் ஆன் OPT. அவர் என்னென்ன பண்ணணும்? அவர் வந்து செப்டம்பர் 15 வரைக்கும் ஆறாமரம் இருக்கக்கூடாது, வெயிட் பண்ணக்கூடாது. ஈ ஷுட் பிகின் த OPT ப்ராசஸ் அண்டர் த எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ். என்ன பண்ணுவாங்க யூஸ்வலானா, ஹீ வில் கான்டாக்ட் த யூனிவர்சிட்டிஸ் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் ஆஃபீஸ் இல்லையா. அங்கே ஹீ வில் ஒர்க் வித் த டெசிக்னேட்டட் ஸ்கூல் அஃபிஷியல். அவங்க வந்து OPT அந்த செவிஸில் அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு நியூ I-20 கொடுப்பாங்க கண்டெய்னிங் தட் ரெக்கமெண்டேஷன். அர்ஜுன் அதுக்கப்புறம் ஹில் ஃபைல் ஃபார்ம் I-765 வித் த ரிக்வயர்ட் OPT ஃபைலிங் விண்டோ. ஈ கேனாட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் இமீடியட்லி. ஓகே, OPT ஆத்தரைசேஷன் வரணும். EADயில் அந்த ஸ்டார்ட் டேட் லைன் அப்புறம் தான் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, அமெரிக்காக்குள்ளே இருந்தார்னா, வேலிட் DS ஸ்டேட்டஸில் இருந்தார்னா, த ட்ரான்சிஷன் ப்ரொவிஷன்ஸ் ப்ரொடெக்ட் ஹிம். அதான் பார்த்தோம் ஏற்கனவே. த நியூ ரூல் வில் நாட் கேன்சல் இஸ் OPT, வில் நாட் ஃபோர்ஸ் ஹிம் டு லீவ் சிம்பிளி பிகாஸ் த ரூல்ஸ் டுக் எஃபெக்ட். ஓகே, ஒரே ஒரு கேவியாட் என்னென்னா, அர்ஜுன் திடீர்னு அமெரிக்காவுக்கு விட்டு போகக்கூடாது செப்டம்பர் 15க்கு அப்புறமா. when he re-enters, he can be moved into the new fixed date system. Box 2குள்ளே மூவ் ஆகிடுவார். அப்போ he has to download his I-94 and check the expiry date. ஸோ அர்ஜுனுக்கு என்ன இப்போ ஒரே இதுனா, அப்ளை ஃபார் OPT, do not wait for the new rule, don't travel unless you absolutely need to, and don't assume that travel after September 15th is harmless. இதுதான் கேஸ் 1. ஓகே, வெரி கிளியர். அர்ஜுன் இன் அமெரிக்கா வாண்ட்ஸ் டு ஒர்க் ஆஃப்டர் ஸ்டடீஸ். கேஸ் 2, அர்ஜுன் கிராஜுவேட் பண்ணிட்டாரு, ஆனால் மேலே படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ அவர் மாஸ்டர்ஸ் டிகிரியை முடிச்சிட்டாரு, ஆனால் வேலைக்கு போக விருப்பம் இல்லை. PhDயை பர்சியூ பண்ணலாமா சார்? டெஃபினட்டாக எஸ். மாஸ்டர்ஸ் டிகிரி டு PhD இஸ் அ ப்ரொக்ரெஷன் டு ஹையர் எஜுகேஷனல் லெவல் இல்லையா. த ஃப்ரேம் ஒர்க் வில் நாட் ஸ்டாப் him ஃப்ரம் பர்சியூவிங் த ஹையர் டிகிரி, பட் அட்மிஷன் இன் டு த PhD ப்ரோக்ராம் இஸ் ஒன்லி த ஃபஸ்ட் ஸ்டெப். என்ன பண்ணணும் அர்ஜுன்னா, ஈ ஷுட் ஒர்க் வித் த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஸ் யூஷுவல். எந்த யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடச்சதோ, டு கம்ப்ளீட் த செவிஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் சேஞ்ச் ஆஃப் ரீஎஜுகேஷன் லெவல் ப்ராசஸ். இந்த கரெக்ட் I-20 PhDக்கான I-20 வாங்கணும். அது தவிர இன்னும் ஒரு கொஷின் அவர் கேட்கணும், என்னுடைய ப்ரெசன்ட் இமிக்ரேஷன் ஆத்தரைசேஷன் கவர் த பிகினிங் அண்ட் எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் ஆஃப் திஸ் நியூ ப்ரோக்ராம். ஓகே, அப்படி இல்லைன்னா he has to ஃபைல் ஃபார்ம் I-539. அவரோட ஸ்டேயை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி பிஃபோர் இஸ் ஆத்தரைஸ் பீரியட் எக்ஸ்பயர்ஸ். ஏன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் ஃபேமிலிஸ் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ஒரு I-20 புதுசாக வாங்குறதுனால ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த டேட் I-94 மாறாது. அம்மா அப்பா நம்ம சொன்னது. ஓகே, யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்ஸ் I-20, USCIS கண்ட்ரோல்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டே. ஓகே, இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஒரு இந்த ப்ரோக்ராம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஒரு ப்ரோக்ராம், ஓகே, லோவர் ஆர் ஈக்குவலண்ட் எஜுகேஷன் லெவலுக்கு போக முடியாது. ஒரு மாஸ்டர்ஸை முடிச்சுட்டு இன்னொரு மாஸ்டர்ஸ்க்கு போக முடியாது. ஓகே, மூவிங் ஃப்ரம் மாஸ்டர்ஸ் டு PhD வில் பி பர்மிட்டட் பிகாஸ் இட்ஸ் அ ஹையர் லெவல், பட் so he can pursue the PhD. Masters to PhD he can pursue, but his admission, I-20, service record and I-94 they must all line up. Okay, case 2 இது புரிஞ்சிருச்சு. ஓகே, கேஸ் 3 எடுத்துக்கலாம். ஏற்கனவே அர்ஜுன் PhDயில் இருந்தால் என்ன சார் நடக்கும்? ஓகே, ஸோ அர்ஜுன் ஏற்கனவே PhD ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம். ஓகே, ஹிஸ் கரண்ட் I-20 என்னவாக இருக்கும்? கவர்ஸ் த என்டையர் எக்ஸ்பெக்டட் டியூரேஷன், ரைட். ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்னோம், ஒரு பாக்ஸ் 1ல் இருந்தாருன்னா இஸ் இன்சைட் அமெரிக்கா, வேலிட் DS ஸ்டேட்டஸ் வென் த நியூ ரூல் டேக்ஸ் எஃபெக்ட். அப்போ அவர் உடனே ஏதாவது பண்ணணுமா? நார்மலாக தேவையில்லை. ஹீ டஸ் நாட் நீட் டு பேனிக். ஐயோ உடனே கிளம்பி வாங்க அமெரிக்கா விட்டு வந்துருங்க. நோ. ஆர் ஹி டஸ் நாட் ஈவன் ஹவ் டு ஃபைல் ஆன் 539 பிகாஸ் செப்டம்பர் 15th அரைவ்ட். I-20 செக் பண்ணோம், பாஸ்போர்ட்டை செக் பண்ணோம், I-94 செக் பண்ணோம், கன்ஃபார்ம் வித் ஸ்கூல் அஃபிஷியல், சர்வீஸ் ரெக்கார்டு ஆக்டிவாக இருக்கா. ஆனால் இப்போ இதில் ஒரே ஒரு சிக்கல் ஆட் பண்ணுவோம். PhDயில் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் போய் ஏதாவது இந்தியாவுக்கு போய்ட்டு திரும்பி வருவாங்க. இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணிட்டு 2 weeks, சிஸ்டர்ஸ் வெட்டிங் இருக்குது, இல்லை தான் வெட்டிங்கே இருக்குதுன்னு வச்சுங்க. அகாடமிக்லி நத்திங் ஹஸ் சேஞ்ச்ட், பட் இமிக்ரேஷன் வைஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட் ஹஸ் சேஞ்ச்ட் இல்லையா. வென் அர்ஜுன் ரிட்டர்ன்ஸ் டு அமெரிக்கா ஆஃப்டர் செப்டம்பர் 15th, பார்டர் பெட்ரோல் என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸ்டு டேட் ஃப்ரேம் ஒர்க்கில் தான் அவங்களை இன்க்ளூட் பண்ணுவாங்க அண்டர் த நியூ ரூல். his new I-94 will not say D/S சொல்லாது, duration of stay சொல்லாது. ஸோ அவர் வந்த உடனே he should download the I-94, check the admit until date check பண்ணோம். If the date covers the remainder of his PhD, then there will be nothing else to do. But if the PhD will continue beyond the date, I-94ல ஒரு டேட் இருக்குது, ஆனால் PhD அதையும் தாண்டி போகும்னா he should work with the university,
ஃபைல் அ டைம்லி எக்ஸ்டென்ஷன் பிஃபோர் I-94 எக்ஸ்பயர்ஸ். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, அவரோட ஷார்ட் வெட்டிங் ட்ரிப்பு அவருக்காக இருந்தாலும் அக்காவுக்கு இருந்தாலும் வில் மூவ் இம் ஃப்ரம் த டிரான்சிஷனல் டிஎஸ் சிஸ்டம் பாக்ஸ் 1லேருந்து 60 டே பீரியட் இருந்த சிஸ்டத்துலேருந்து பாக்ஸ் 2க்கு அவரை மாற்றி விட்ரும் into the fixed date system with a 30 day post completion period. So the lesson is do not travel, but the lesson is after every international trip, download the I-94. Never assume what it says because what the old I-94 said வச்சு போகாதீங்க. ஓகே, கிளியர். ஓகே, KS4 அர்ஜுன் வந்து ஒரு 5 இயர் PhD ப்ரோக்ராம் புதுசாக வராரு, ஒரு நியூ ஸ்டூடெண்ட். இப்போ தான் PhD ப்ரோக்ராமை அமெரிக்காவில் அவர் என்டர் பண்ண போகிறாரு. அவருக்கு எப்படியும் 5 வருஷமாவது ஆகும் ஒரு PhD முடிக்க. ஓகே அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா தீசிஸ் எல்லாம் சப்மிட் பண்ணோம். ஸோ அவரோட I-20 வந்து ஒரு 5 இயர் ப்ரோக்ராமை ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அவருக்கு F1 விசா வந்துருச்சு. ஸோ அவரும் அமெரிக்காவுக்கு செப்டம்பர் 15th அப்புறம் வரான்னு வச்சுங்க, என்ன நடக்கும்? அவரோட I-20 5 வருஷம் காட்டும், விசா ஸ்டாம்ப் இருக்கும் ஃபார் செவரல் இயர்ஸ், பட் இஸ் இனிஷியல் I-94 அண்டர் த நியூ ஃப்ரேம்வொர்க் வில் ஜென்ரலி பி லிமிட்டட் டு த ப்ரோக்ராம் பீரியட் ஆஃப் அ மேக்ஸிமம் ஆஃப் 4 years, விச் எவர் இஸ் ஷார்ட்டர். ஓகே, விசா இருக்கிறதுனால இட் டஸ் நாட் கிவ் எம் பர்மிஷன் டு ரிமைன் இன் அமெரிக்கா. அங்கே தான் அந்த சின்ன கிளாரிஃபிகேஷன். ஓகே, அதோட பிரிண்டட் வேலிடிட்டி விசா இருக்கே சார், விசா இருக்கே சார். த விசா அலோஸ் ஹிம் டு ரிக்வெஸ்ட் என்ட்ரி. த I-94 ரெக்கார்ட் ஷோ ஹவு லாங் பார்டர் பெட்ரோல் ஆக்சுவலி அட்மிட்டட். ஓகே, ஸோ அப்படின்னா எப்படி சார் PhD எப்படி சார் 5 வருஷத்தில் முடிக்கணும், 4 வருஷம் தான் கொடுத்தீங்கன்னா அப்படி கிடையாது கணக்கு. இட் இஸ் நாட் அ 4 year லிமிட் ஆன் எஜுகேஷன். ஓகே, அவரோட PhDயை கண்டினியூ பண்ணி தொடரலாம். ஆனால் இந்த I-94 டேட் முடியறதுக்கு முன்னாடி ஹீ மஸ்ட் ஒர்க் வித் த டெசிக்னேட்டட் ஸ்கூல் அஃபிஷியல், டாக்குமெண்டேஷன் அப்டைன் பண்ணிக்கணும். அண்ட் தென் I-539 ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டே பண்ணணும் இல்லையா? அதாவது இஃப் ஹி நீட்ஸ் மோர் டைம் டு கம்ப்ளீட் PhD. அதை வந்து ஆற போடாமல் உடனே ஆரம்பிக்கணும். எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமோ ஆரம்பிக்கணும். நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சுருக்கக்கூடாது. ஸோ ஆன்சர் ஃபார் த 5 year PhD ஸ்டூடெண்ட், எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் கம்ப்ளீட் த PhD வித் அ ஃபார்மல் இமிக்ரேஷன் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படலாம். ஓகே, கேஸ் 5 ஒன் ஆஃப் த மோஸ்ட் டஃபஸ்ட். அர்ஜுன் வந்து உள்ளே வந்துட்டார், 6 மாதம் மாஸ்டர்ஸ் படிச்சுட்ருக்காரு. ஆனால் அவருக்கு அங்கே எய்டில் வேற ஒரு யூனிவர்சிட்டியில் எய்டு கிடைக்கிது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? ஓகே, ஏன்னா அங்கே பெட்டர் ஃபைனான்ஷியல் எய்டு சார், அதனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? இப்போ நாங்கள்லாம் படிக்க வந்த காலத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணமாக பண்ணலாம். இன்னொரு I-20 வாங்கிக்கிட்டால் நேராக அந்த யூனிவர்சிட்டிக்கு போகலாம். பட் அண்டர் த நியூ ஃப்ரேம் ஒர்க், கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலி cannot transfer schools in the middle of their program. ஓகே, அதுக்கு ஏதாவது ரொம்ப எக்ஸப்ஷனல் நேரோ ப்ரீஆத்தரைஸ்ட் எக்ஸப்ஷன் தேவைப்படலாம். ரேர் எக்ஸ்டெனுவேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸில் தேவைப்படலாம். ஏதாவது அந்த ஸ்கூலே மூடிடுச்சு சார், இனிமேல் அந்த காலேஜே கிடையாது சார், அது அக்ரெடிட்டட் இல்லை சார், சம் லாஸ் ஆஃப் ஆத்தரைசேஷன் ஆர் பியாண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி கண்ட்ரோல். ஓகே, என்னால் இங்கே படித்தா என்னோட இந்த டைமுக்குள்ளே படித்து முடிக்க முடியாது சார், அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் ஒழிய எனக்கு அங்கே ஸ்காலர்ஷிப் இருக்குது சார், எனக்கு அங்கே தான் சார் பெட்டர் எய்டு கிடைக்கிது, அதனால என்னை போக விடுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் நாட் இனஃப் டு சாட்டிஸ்ஃபை த ஸ்டாண்டர்ட் ஃபார் USCIS. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் Arjun cannot accept admission at the second university, or he cannot automatically assume it will go through. சர்வீஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆட்டோமேட்டிக்காக நடந்து முடிஞ்சு சார்னு ருட்டீனாக நடக்க முடியாது. அவருடைய ஸ்கூல் அஃபிஷியல்கிட்ட பேசி இதுக்கு எக்ஸப்ஷன் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டு அந்த எக்ஸப்ஷன் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர he has to remain at that original university and complete the program. ஏன்னா இது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் தான். எவ்வளோ தரம் சார் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்னு சொல்கிறத விட இது ஒரு இம்பார்ட்டன்ட் மொபிலிட்டி ஃபேக்டர். அந்த மொபிலிட்டி ஃபேக்டர் இஸ் நவ் கர்டேல் வித் திஸ் நியூ ஃப்ரேம் ஒர்க். சரி, இந்த ரியல் சேஞ்ச் என்னென்னா ஸ்டூடெண்ட் வந்து அந்த டிஎஸ் டியூரேஷன் ஆஃப் ஸ்டே வரைக்கும் படிச்சுட்டே இருக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிற இது இனிமேல் நடக்காது. இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் வில் பி கண்ட்ரோல்டு பை அன் ஆக்சுவல் டேட். After admission or transfer or graduation or international travel or OPT or a change in degree level, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்னென்னா, என்னோட I-94 என்ன சொல்லுது? இந்த ஒரு ஹேபிட் மட்டுமே கேன் ப்ரிவெண்ட் மெனி சீரியஸ் ப்ராப்ளம்ஸ். சரி, தேங்க்யூ and see you in the next video. Until then, keep listening to your mind voice.